ஹாய். நம்ம டெய்லி லைஃப்பில் செய்கிற ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம சக்ஸஸ்க்கு தடையாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? என்ன மிஸ்டேக்குன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதாங்க போஸ்ட்பான். எல்லாமே நம்ம போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம ஒர்க் போஸ்ட்பான் பண்ணுறோம், நம்மளோட பிளானை போஸ்ட்பான் பண்ணுறோம். எது சொன்னாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இல்லை டைம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், காசு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் எனக்கு கரெக்டான டைம் வரல, எனக்கு கரெக்டான வயசு வரல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து தள்ளிகிட்டே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 16 30 டேஸ் சேலஞ்சோட 16th டேயில் இருக்கும். போஸ்ட்பான் பண்ணுற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றது எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்க போகிறோம். சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரோமன் எம்பையர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் தான் மார்க்கஸ் ஆர்லியஸ் அப்படின்றவர். அவர் வந்து அவரோட லைஃப்பில் எல்லாமே அன்சர்டனிட்டியாக தான் நடந்தது. அதாவது அவருக்கு ஹெல்த்து சரியில்லை, போரில் நிறைய தோல்வியை பார்க்குறாரு. அந்த மாதிரி அவர் நினச்சது எதுவுமே வந்து கரெக்டாக போவே இல்லை. இருந்தாலும் அவர் ரொம்ப காமாக, ரொம்ப சைலண்ட்டாக அவர் பண்ண வேண்டிய மூவ்ஸ் எல்லாமே பொறுமையாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்படி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸில் சொல்லியிருக்காரு. அந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா புரியாது. முக்கியமாக நான் சொல்ல போகிற 5th பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்ட்ரோல் வாட் யூ கேன். நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாததெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அதை தான் இவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி மழை வருது, மழையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெயில் வருது, வெயிலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தவங்க இறந்து போகிறாங்கன்னா அது நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. எதுவுமே நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது. நாளைக்கு நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது, நேற்றும் நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் நம்மளோட கண்ட்ரோல். இந்த ஒரு நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன நம்மளோட கண்ட்ரோலில் இருக்க ஒரே விஷயம் நம்ம பேசுறது, நம்ம செய்க நம்ம யோசிக்கிறது. இந்த 3 தான் நம்மளோட கண்ட்ரோல். வேறு மற்ற எதுவுமே நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அவர் என்ன சொல்கிறான்னா, கண்ட்ரோல் வாட் யூ கேன். இது 3 தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த 3 மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நம்ம வந்து அந்த போஸ்ட்பான் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதுதான் சொல்கிறாரு. செகண்டாக அவர் சொல்கிற ரூல்ஸ், அதாவது அவர் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் என்னென்னா, ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஃபீல் ரெடி. நீங்கள் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயம் ஓகே நான் ரெடி, இப்போ எனக்கு செட்டில் ஆகிட்டேன், நான் என்கிட்ட தேவையான காசு இருக்குது, இந்த எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதை விட, இப்போ நான் நினைக்கிறேன் நான் இது வரணும் அது வரணும்னு எதுக்காகவும் வெயிட் பண்ணாமல் நான் நினச்சதும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு டைம் வரட்டும், கரெக்டான டைம் வரட்டும், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு காசு வரணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வரணும் அதுக்காக நான் அது வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லைனா நான் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி எந்த விஷயமே நம்ம போஸ்ட்பான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, ஒரு குழந்தை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை நடக்கும் போது ஃபஸ்ட்டு எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கிறத தான் யோசிக்கும். அதுக்கப்புறம்லாம் வந்து அது தானாக அது ஃபஸ்ட்டு எழுந்து நின்று நடக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் அதால் நடக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நான் எழுந்து நல்லா நடந்தால் தான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உட்காந்துட்டே இருந்ததுன்னா அதால் நடக்க முடியுமா சொல்லுங்கள்? இதை தான் இவர் வந்து இந்த ஒரு பாயிண்டில் சொல்லியிருக்காரு. ஸ்டார்ட் பிஃபோர் யூ ஃபீல் ரெடி. அதாவது அவர் ஒரு ஃபிலாசபி வச்சுருக்காரு, ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், கான்ஃபிடென்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஆக்ஷன் தான் எடுக்கணும். நம்ம ஆக்ஷன் எடுத்து அது ஒர்க் பண்ண நம்மளுக்கான கான்ஃபிடென்ட் தானாகவே வந்துடும் அப்படின்னு வந்து இந்த கிங் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் 3ஆவதாக என்ன பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அன்சர்டனிட்டி. அன்சர்டனாக ஒரு விஷயம் நடக்குது, நான் ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள்? அக்செப்ட் பண்ணிக்க. ஆமாம் நான் ஃபெயில் ஆகிட்டேன்,
அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆமாம் ஃபெயில் ஆகிட்டேன், நான் கீழே விழுந்துட்டேன், நான் விழுந்துட்டேன். நம்ம எப்போ நம்ம வந்து நம்மளோட தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியும். பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன பர்வீன் சுல்தானா மேம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா பேசுவாங்க, நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க. அந்த மேம் சொல்லியிருப்பாங்க, கிருஷ்ணர்னு நினைக்கிறேன், கிருஷ்ணர் வந்து அந்த பார்க்கடலை கடையும் போது அந்த பாம்பு ஏதோ கொத்திடுச்சு, எனக்கு அந்த ஸ்டோரி கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கொத்துன விஷத்தை பற்றி யோசி, பாம்பு பின்னாடி போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம பிரச்சனை பின்னாடி போகக்கூடாது, அந்த பிரச்சனை கொடுத்த காயத்தை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். அந்த காயத்தை வச்சு அந்த காயம்தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ணோம். என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே நம்ம வெறித்தனமாக வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். அதாவது நம்ம இந்த மாதிரி போஸ்ட்பான் பண்ணாமல் என்னால் செய்ய முடியாது, அது முடியாதுன்னு பண்ணாமல், நம்ம எப்போல்லாம் டவுனாக ஃபீல் ஆகுமோ, இல்லை என்னால் முடியாது, நான் நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு வந்ததுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் நம்ம பிரச்சனை பின்னாடி பிரச்சனையே யோசிச்சுட்டு இல்லாமல், அந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு காயம் கொடுத்துது, அதுலேருந்து நம்ம எப்படி அவங்களுக்கு ரிவெஞ்சுனா நான் போய் சண்டை போட்டுறேன், அவங்கள இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லாமல் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டுறது தான் அவங்களுக்கு பெரிய ரிவெஞ்சாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஃபெயிலியர், இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு, இந்த ஃபெயிலியர் நடந்திருக்குன்ட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம இன்னொருத்தவங்களையே ப்ளேம் பண்ணிவிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அப்படி நம்ம இன்னொருத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த 3rd பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்செப்ட் அன்சர்டினிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. 4th விஷயம் என்ன சொல்கிறான்னா, லிவ் டுடே, இன்றைக்கான வாழ்க்கையை வாழுங்க. இன்றைக்கான வாழ்க்கை இன்றைக்கி தான், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, அவரோட ஒரு நாளும் இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்ற ஒரு நினைப்போட வராராம். நம்மளுக்கு இதுதான் நம்மளோட கடைசி நாள், நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், நான் செய்ய ஆரம்பித்தேன், இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருப்போமோ அந்த மாதிரி இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அவரோட டேஸை வந்து அவ்வளோ ப்ரொடெக்டிவாக அவர் வந்து யூஸ் பண்ணுவாராம். அதாவது அவருக்கு அவ்வளோ ஃபெயிலியர் இருந்தாலும், அவருக்கு உடம்புல அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அவரோட கிங்டமில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து அவர் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு காரணம் இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் டே, இந்த லாஸ்ட் டேயில் எனக்கு இவ்வளோ தான் 24 hours தான் டைம் இருக்குது, இந்த 24 hours நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு அவர் ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற 4வது முக்கியமான விஷயம் லிவ் டுடே. அண்ட் முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 5th விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுவர் கேரக்டர் இஸ் யுவர் சக்ஸஸ். நம்மளோட கேரக்டர் தான் நம்மளோட சக்ஸஸை ப்ரூவ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், அந்த கடையில் அந்த சேல் பண்ணுறவங்க இருக்காங்க, நம்ம அந்த கடைக்காரங்க நம்மக்கிட்ட நல்லா பேசணுன்னா நம்ம ரிப்பீட்டடாக அந்த கடைக்கு தான் போவோம். ஒரு சில டைமில் அங்கே எதுனா பிரச்சனைனாலும் அண்ணா கொஞ்சம் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசி நம்ம வந்துடுவோம். இதே இன்னொரு கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து நம்ம போனாலே நம்மளுக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கல, நம்மளை வந்து கத்துறாங்க, நம்ம எதனா ஒன்று கேட்டாலும் திட்டுறாங்க, ஏதாவது ஒரு மாதிரி ஹாஷாக பேசுகிறாங்க, அப்படி நம்ம ரிப்பீட்டடாக அந்த கடைக்கு போக மாட்டோம்ல. அதே தான். அப்போ எந்த கடை வளரும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போகிற ஒரு ஷாப்கீப்பர் தான் வந்து அவரோட ஷாப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வளர்த்து எடுத்துகிட்டு போக முடியும். அவர் வந்து அவரோட டீலர்கிட்ட அவர் பேசுகிற கான்வர்சேஷன், அவர் எப்படி அவங்கள அப்ரோச் பண்ணுறாருன்றதை வச்சு தான் அவங்கக்கிட்ட நிறைய டீலர்ஸ் வருவாங்க, அவரோட ஷாப்பை க்ரோத் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுத்து, எல்லாத்துக்கும் கோவப்படுறது, எல்லாத்துக்கும் இல்லை இது அதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஷாப்கீப்பர்னால கடையை கண்டிப்பாக க்ரோ பண்ணவே முடியாது. அப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளோட கேரக்டரும் நம்மளோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த 5th பாயிண்ட் நம்ம சொன்ன இந்த 4 விஷயத்துலேயும் முக்கியமான இந்த 5th பாயிண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 பாயிண்ட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
ஸோ கீப் காம், கைண்ட், ஹானஸ்ட்டாக இருங்க. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ், நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் எது எதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, எது எதெல்லாம் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இது சொன்னதில் நிறைய விஷயம் நான் அப்படி இல்லை, அதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இந்த வீடியோஸ் எல்லாமே கம்யூனிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இல்லை பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் என்ன மாதிரி டவுனாக இருக்கிற பசங்க அதுலேருந்து வெளியில் வரணும், தன்னோட செல்ஃப் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்காக தான் நான், அதாவது எல்லாம் பசங்க மீன்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இந்த கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் நான் இருக்கேன். இந்த கம்யூனிட்டிக்கு பேர் 1% செல்ஃப் க்ரோத் கம்யூனிட்டி. இந்த 1% செல்ஃப் க்ரோத் கம்யூனிட்டியில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு லைக் எனக்கு ரொம்ப 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 முக்கியமானது. அண்டு நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.